18 நாட்கள், 40 லட்சத்திற்கும் அதிகமான வீரர்கள், ஒட்டுமொத்த இந்தியாவே இரண்டாக பிரிந்து நின்ற போர்தான் மகாபாரத போர். அர்ஜுனன், கர்ணன், பீஷ்மர், துரோணர் என பெரும் மாவீரர்கள் மோதிக்கொண்ட அந்த போரை வெறும் ஒரே ஒரு நிமிடத்தில் 3 அம்புகளை வைத்து முடித்திருக்கக்கூடிய ஒரு வீரர் இருந்தார் என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா? அவர் மட்டும் பாண்டவர்கள் பக்கமோ அல்லது கௌரவர்கள் பக்கமோ சேர்ந்திருந்தால் அடுத்த நிமிடமே அந்த போரும் முடிந்திருக்கும். அதன் முடிவிலும் பெரிய மாற்றம் நிகழ்ந்திருக்கும். ஆனால் கிருஷ்ணரின் ஒரு சாணக்கிய தந்திரத்தால் அவரால் போரிலேயே கலந்து கொள்ள முடியாமல் போனது. யார் அவர்? அவனிடம் இருந்த அந்த 3 அம்புகளின் ரகசியம் என்ன? வாருங்கள் பார்ப்போம். பாண்டவர்களில் மகா பலசாலியான பீமரின் மகன்தான் கடோத்கஜன். அந்த கடோத்கஜனின் மகனாக பிறந்தவர்தான் இந்த பார்பாரிகன், அதாவது பீமரின் பேரன். பார்பாரிகன் சிறுவயதிலிருந்தே ஒரு அசாதாரண வீரனாக திகழ்ந்தார். வில்வித்தை, தந்திரம், அஸ்திர சக்தி என அனைத்திலும் அவர் ஒப்பற்ற வீரராவர். ஒருமுறை பார்பாரிகன் சிவபெருமானை கடுமையாக தவம் செய்து அவரை மகிழ்வித்தார். அதற்கு பரிசாக சிவன் அவருக்கு 3 அசாத்திய அம்புகளை வரமாக தந்தாள். இந்த 3 அம்புகள் சாதாரணமானவை அல்ல. இவை பிரம்மாஸ்திரத்தை விடவும் துல்லியமாக செயல்படக்கூடியவையாகும். இந்த வரத்தினை பெற்ற பிறகு பார்பாரிகன் தன் தாய்க்கு ஒரு சத்தியம் செய்து கொடுத்திருந்தார். அது என்னவென்றால், போர்க்களத்தில் எந்த பக்கம் ஒரு அணி பலவீனமாக தோற்கும் நிலையில் இருக்கிறதோ அவர்கள் பக்கமே நின்று போரிடுவேன் என்பதுதான் அந்த சத்தியம். குருசேத்திர போர் தொடங்கப் போகிறது என்றவுடன் போரில் கலந்து கொள்ள பார்பாரிகனும் தன் குதிரையில் ஏறி போர்க்களத்திற்கு வருகிறார். இதை கேள்விப்பட்ட கிருஷ்ணர் ஒரு அந்தணர் வேடமிட்டு அவரது சக்தியை சோதிக்க அவர் முன்னால் தோற்றமளிக்கிறார். பார்பாரிகனிடம் கிருஷ்ணர், இவ்வளவு பெரிய போருக்கு வெறும் 3 அம்புகளோடு வந்திருக்கிறாயே, நீ எப்படி போரிடுவாய் என கேட்க அதற்கு சிரித்துக்கொண்டே பார்பாரிகன், இந்த உலகை அழிக்க இந்த 3 அம்புகளே எனக்கு போதுமானது என்றார். மேலும் முதல் அம்பினை எய்தால் போர்க்களத்தில் நான் அழிக்க நினைக்கக்கூடிய எதிரிகள் அனைவரின் மீதும் இது ஒரு சிவப்பு நிறக்குறியை வைத்துவிட்டு என் கூரைக்கு திரும்பிவிடும். எனது 2வது அம்பு நான் யாரை காப்பாற்ற நினைக்கிறேனோ அவர்கள் மீது எந்த ஆபத்தும் வராமல் இருக்க ஒரு குறியீடு செய்யும். மேலும் 3வது அம்பு ஒருமுறை புறப்பட்டால் முதல் அம்பு குறிவைத்த அத்தனை எதிரிகளையும் அடுத்த நொடியே அழித்துவிட்டு தான் ஓய்வு பெறும் என தனது அம்பின் ரகசியத்தினை கூறினார். ஆனால் கிருஷ்ணர் இதை நம்பாமல், இதோ இந்த மரத்தில் இருக்கும் அத்தனை இலைகளையும் உன் அம்பால் துளையிட்டுக் காட்டு என்கிறார். பார்பாரிகன் யோசிக்காமல் தன் முதல் அம்பை விடுகிறார். அது மரத்தில் இருந்த ஆயிரக்கணக்கான இலைகளை குறிவைக்கிறது. அப்போது கிருஷ்ணர் தந்திரமாக ஒரு இலையை தன் காலுக்கு அடியில் மிதித்து மறைத்துக் கொள்கிறார். ஆனால் அந்த அம்பு கிருஷ்ணரின் காலுக்கு நேரே வந்து நின்று சுழலத் தொடங்குகிறது. அதாவது காலுக்கு அடியிலும் ஒரு இலை இருக்கிறது என்பதை அந்த அம்பு கண்டுபிடித்து விட்டது. பார்பாரிகரின் சக்தியைக் கண்டு கிருஷ்ணரே ஒரு நிமிடம் மிரண்டு போனார். இப்போது கிருஷ்ணருக்கு வரப்போகும் மிகப்பெரிய ஆபத்து புரிந்தது. பார்பாரிகன் பாண்டவர் பக்கம் சேர்ந்தால் கௌரவர்கள் போரில் அழிவார்கள். கௌரவர்கள் அழியும் போது கௌரவ படை பலவீனமாகும். உடனே தன் தாய்க்கு செய்த சத்தியப்படி பார்பாரிகன் கௌரவர் பக்கம் மாறி பாண்டவர்களை அழிக்கத் தொடங்குவான். அவன் எந்த பக்கம் மாறினாலும் போரில் யாரும் மிஞ்ச மாட்டார்கள், தர்மம் அழியும். அதனால் கிருஷ்ணர் தன் பிராமண வேடத்திலேயே பார்பாரிகனிடம், நீ ஒரு மாவீரன், எனக்கு ஒரு தானம் தர வேண்டும் என்று கேட்கிறார். பார்பாரிகரும் தருகிறேன் என்கிறார். அப்போது கிருஷ்ணர் கேட்ட தானம் ஒட்டுமொத்த போரையும் மாற்றியது. ஏனென்றால் அவர் தானமாக கேட்டது பார்பாரிகனின் தலை. இதனை கேட்ட பார்பாரிகன் தன் முன்னால் இருப்பது சாதாரண பிராமணர் அல்ல என்பதை புரிந்து கொண்டு கிருஷ்ணரை தன் நிஜ ரூபத்தை காட்டக் கோர கிருஷ்ணரும் விஸ்வரூபம் காட்டுகிறார். கிருஷ்ணரின் விஸ்வரூபத்தினை கண்ட பார்பாரிகன், பரமாத்மாவே, நான் என் தலையை தருகிறேன், ஆனால் எனக்கு ஒரு ஆசை
மகாபாரத போர் முழுவதையும் நான் பார்க்க வேண்டும். கிருஷ்ணரும் அதற்குச் சம்மதித்து அவனது தலையை கொய்த்து போர்க்களத்தை முழுமையாக பார்க்கக்கூடிய ஒரு உயரமான மலை உச்சியில் வைக்கிறார். உடல் இல்லாமல் வெறும் தலையோடு மகாபாரத போர் முழுவதையும் பார்த்து ரசித்தார் பார்ப்பாரிகன். 18 நாட்கள் போர் முடிந்து பாண்டவர்கள் வெற்றி பெற்றபோது, நான் தான் அதிக எதிரிகளை கொன்றேன் என்று அர்ஜுனனும் பீமனும் சண்டை போட்டுக் கொண்டனர். அப்போது கிருஷ்ணர், போர் முழுவதையும் பார்த்த சாட்சி மேலே இருக்கிறது, அவனிடமே கேளுங்கள் என்றார். மலை உச்சியில் இருந்த பார்பாரிகனின் தலை சொன்னது, இந்த போரில் அர்ஜுனனோ பீமனோ யாரையும் கொல்லவில்லை. போர்க்களம் முழுவதும் கிருஷ்ணரின் சுதர்சன சக்கரம் மட்டுமே எதிரிகளை அழித்துக் கொண்டிருந்தது. கிருஷ்ணரின் தந்திரம் மட்டுமே வென்றது என்றார். ஆம், உண்மையில் பாண்டவர்களை காட்டிலும் கௌரவர்களிலே பல சக்தி வாய்ந்த வீரர்கள் இருந்தனர். இருந்தும் கிருஷ்ணரின் தந்திரத்தாலே பாண்டவர் படைப்போரில் வென்றது. இன்றும் வட இந்தியாவில் காட்டு ஷியாம் என்ற பெயரில் மகா விஷ்ணுவின் வடிவமாக பார்ப்பாரிகன் மக்களால் வழிபடப்படுகிறார். பார்ப்பாரிகன் மட்டும் போரில் கலந்திருந்தால் மகாபாரதத்தின் முடிவு எப்படி இருந்திருக்கும்? பாண்டவர்கள் தப்பித்திருப்பார்களா? உங்களது கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. நமது மகாபாரத சீரிஸின் அடுத்த பாகத்தில் நெற்றியில் மணியோடு பிறந்து இன்றும் அழியாமல் பூமியில் அலைந்து கொண்டிருக்கும் அஸ்வத்தாமனின் சாபம் பற்றி பார்க்கப் போகிறோம். அதை தவறவிடாமல் பார்க்க இப்போதே நம்ம கருநிழல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.